விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நல்லோரே, காலத்தின் ஞானம் கருதி மகாபாரதம் எனும் அரும்பெரும் காவியத்தை மிக சுருக்கமாக கூறுவதால் மெத்த கற்றுணர்ந்தோர் பிழை பொறுக்க வேண்டுகிறேன். நாம் இப்போது விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்து அறிந்து கொள்வோமா? சடலங்கள் மீது மங்கையரின் கண்ணீரும், பூமித்தாயின் மடியில் செந்நீரும், விண்ணிலே ஆன்மாக்கள் சென்று நின்று உறவுகளை எண்ணி தவிக்கின்ற துயரமும், மரணதேவனே, தர்மம் நிலைக்க நீ செய்யும் செயல் கொடிதினும் கொடிது. ஜனனம் உண்மை என்றால் மரணம் நிச்சயம். எது நடந்தாலும் விதியின் பாதையை விட்டு விலக முடியாது. விதிவழி மதி செல்லும், முடிவு மரணத்தின் எல்லை. முதல் நாள் யுத்தம் முடிந்து அர்ஜுனன் தனது பாசறையில் ஆடி மாத காற்றுக்கு இதமாக அக்கினியை மூட்டி அதில் சுள்ளிகளை போட்டபடி போருக்கு முதல் நாள் இரவு நடந்த நிகழ்ச்சிகளை மனதில் அசை போட்டு கொண்டு இருந்தார். அர்ஜுனன் மனதில் காட்சிகள் வந்து வந்து போய்கொண்டிருந்தன. சூதாட்ட அரங்கில் துரியோதனன், எனது அடிமைகளின் தலையில் கிரீடங்கள் இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் ஐவரும் உங்கள் கிரீடங்களை கலட்டி எனது காலடியில் வையுங்கள் என்றான். ஐவரும் மகுடங்களை கலட்டி துரியோதனன் காலடியில் வைத்தபோது அங்கு இருந்த கௌரவர்களும் கர்ணனும் நகைத்ததை எண்ணி மனம் கூசினான். கிருஷ்ண பரந்தாமன் வந்தார். அங்கும் அக்கினி எரிந்து கொண்டு இருந்தது. பரந்தாமன் கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்த்தா என்றார். கேசவா, கோபமெனும் அக்கினியில் வெறுப்பு எனும் நெய்யை ஊற்றிக்கொண்டு இருக்கிறேன் என்றார். உனது கோபமெனும் தீயில் நினைவு எனும் விறகுகளை போடாதே பார்த்தா. இனி இந்த அக்கினியில் எதை போட கேசவா? அவமானம் எனும் நெய்யை தவிர வேறு எதை ஊற்ற கேசவா? இந்த அவமானம் எனும் அக்கினியில் துர்க்கையின் ஆசீர்வாதம் எனும் நெய்யை ஆவாகனம் செய் பார்த்தா. துர்க்கையின் ஆசீர்வாதம் இன்றி நீ ரணகளத்தில் நிராயுதபாணியாகத்தான் நிற்கக்கூடும். இந்த போர் பூமியில் துர்க்கையின் ஆசீர்வாதம் மிக முக்கியம். ஆகையால் ஆகாயத்தின் கொடையின் கீழ் நின்று துர்க்கை அம்மனின் அனுக்கிரகத்தை நாடி பெறுவது அவசியம் பார்த்தா, மிக மிக அவசியம். அவர்கள் நான் அழைத்தால் வருவார்களா கேசவா? அவர்களை மேலெழுந்தவாறு அழைத்தால் வரமாட்டார்கள். உனது ஆன்மாவின் மூலம் அழைத்தால் நிச்சயம் வருவார்கள். அதுவும் உன்னுள் எம்மை காணும்போது நிச்சயம் வருவார்கள். அதோடு அவர்கள் உனது பக்திக்காக மட்டுமே வர வேண்டும். அர்ஜுனன் துர்கா பரமேஸ்வரியை எண்ணி தவம் செய்து அன்னையை கண்டார். குந்தியின் மகனே அர்ஜுனா, எம்மை அழைத்த காரணம் என்ன? தாயே, எமக்கு எதிரில் தர்ம யுத்தம் எனும் கர்ம பூமி உள்ளது. எங்கள் பக்கம் தர்மம் இருக்குமேயானால் எமக்கு வெற்றி கிடைக்க அனுக்கிரகிக்க வேண்டுகிறேன் என்றான் அர்ஜுனன். குந்தியின் மைந்தா, இத்தகைய வரம் உனக்கு தேவையே இல்லை. தர்மம் எங்கே உள்ளதோ அங்குதான் வாசுதேவ கிருஷ்ணன் இருப்பார். வெற்றியும் அங்குதான் இருக்கும். மனம் கலங்காதே என்று கூறி துர்காம்பிகை மறைந்தார். அர்ஜுனன் தனது கூடாரத்துக்கு வந்தான். அங்கு திரௌபதி வந்தாள். அவளை கண்டு, பாஞ்சாலி, இங்கு ஏன் வந்தாய் என்றான். நான் இங்கு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா என்றாள். ஆம், யுத்த களத்தில் பெண்களுக்கு என்ன வேலை என்றான் அர்ஜுனன். தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். இந்த யுத்தம் பாண்டவர்களுடைய யுத்தம் அல்ல. இந்த போர் என்னுடையது. என்னுடைய போரில் நானே படையும் ஆவேன், தளபதியும் தான். எனது அவிழ்ந்த கூந்தலே என் அஸ்திரம் ஆகும். தவிர கதாயுத வீரர் குந்திபுத்திரரை நான் வருத்த விரும்பவில்லை. அவர் துச்சாதனனின் இரத்தத்துடன் உபப்ளோவியம் வரவேண்டாம். அங்கு வரும் வரை அவரது உள்ளங்கையில் துச்சாதனனின் இரத்தம் நிற்காமல் ஒழுகிவிடும். நீங்கள் விரும்புவது என்ன? எனது கூந்தல் அவிழ்ந்தே இருப்பதைத்தானா? அதோடு குந்திபுத்திரர் தர்மர்
தர்மரை நான் நம்பவில்லை. ஏனென்றால் அவர் உங்களிடம் மன்னிப்புதான் தர்மம்தான் மன்னிப்பு என்று கூறிவிட்டால், ஆகவே நான் பாண்டவர் கூடாரத்தில் இருப்பேன். உங்களின் அனைவரின் அவமான சின்னமாக இங்கேயேதான் இருப்பேன். அர்ஜுனனுக்கு அடுத்த காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. நெஞ்சத்தின் வஞ்சத்தை அறியாத பாண்டவர்கள் வாரணாசி போக புறப்பட்டதும் விதுரர் வந்து சில நுட்பமான வார்த்தைகளை சொன்னதும், குழந்தைகளே போய் வாருங்கள், விழித்து கொண்டு இருப்பவனை துன்பம் வந்து அணுகாது. காடு தீப்பிடித்தால் எலி மட்டுமே பிழைக்கும், நட்சத்திரங்கள் வழிகாட்டும் என்று கூறினார். தர்மர் தனது தம்பிகளை தனிமையில் வைத்து, சகோதரர்களே, இந்த வீடு நம்மை எரிப்பதற்காக கட்டப்பட்டது. புரோசன் வஞ்சனையின் வடிவம். அவனது கும்பிடும் கரத்தில் கூட ஆயுதம் இருக்கும். நாம் இதில் உறங்கினால் வீடும் நாமும் எரிந்து போவோம். இந்த வீடு மெழுகு அரக்கு போன்ற வகைகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. நாம் இரவில் அகண்ட நாம பஜனை செய்வதும் தேச விசாரணை செய்வதையும் வழக்கமாக்கி கொண்டு உறங்காமல் இருக்க வேண்டும். புரோசனை பகைத்தால் சீக்கிரமாக கெடுதலை செய்து விடுவான். நாம் அவனை நம்புவதாகவே காட்டிக்கொள்ள வேண்டும். உணவு, மலர் மாலை இவைகளை சோதனை செய்து உபயோகிக்க வேண்டும் என்று கூறியதையும் நினைவில் வந்து சென்றன அர்ஜுனனுக்கு. அரக்கு மாளிகை தீமண்டி எரிகின்ற போது காசிமாநகர மக்கள் துரியோதனனை வஞ்சனையை எண்ணி இகழ்ந்தார்கள். வேடிச்சியின் கருகிய நிலையில் இருந்த உடம்பை குந்தி என்றும், எரிந்து கிடக்கும் 5 வேடர்களின் உடம்புகளை பாண்டவர்களின் சடலம் என்றும் எண்ணி அழுதார்கள். இவை அனைத்தும் அர்ஜுனனின் மனதில் வந்து மோதியது. துரியோதனனின் கூடாரத்தில் விராட மன்னனின் மகன் உத்தரகுமாரனதும் அவனது அண்ணன் சுவேதனும் மாண்டதற்கு மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். தர்மர் மிகவும் மனவேதனை அடைந்தார். கண்ணா, உலர்ந்த விறகு குவியலை வெயிற்காலத்தில் நெருப்பு எரிப்பதைப் போல் பீஷ்மர் நமது சேனைகளை கொளுத்துகின்றார். கண்ணா, என் சேனைகள் விளக்கில் விழும் வெட்டில் பூச்சிகள் போல் அவர் முன் சென்று மடிகின்றன. போரில் யமனையும் வஜ்ரபாணியான இந்திரனையும் பாசத்தை தெரித்த வர்ணனையும் கூட வெல்லலாம். ஆனால் இந்த காங்கேயனை எவ்வாறு வெல்வது? ஓட்டைக்கப்பல் கடலில் மூழ்குவது போல் நான் பீஷ்மரால் மூழ்குகிறேன். என் பொருட்டு வீணே மன்னர்கள் அழிவதை விரும்பவில்லை. மிச்சமுள்ள எனது வாழ்நாளை காட்டில் சென்று தவம் செய்து கழிக்கிறேன். பீஷ்மரால் என் கண்முன்னே 1000 மன்னர்கள் அழிகின்றனர். பீமன் தனது கதாயுதத்தால் கையில் கிடைத்தவர்களையெல்லாம் கொள்ளுகிறான். உன் நண்பன் அர்ஜுனன் சமர்த்தன்தான். ஆயினும் பீஷ்ம துரோணர்களின் பானங்கள் நமது சேனைகளை எரிக்கின்றன. எனது மனம் தவிக்கின்றன. நான் இனி என்ன செய்யட்டும்? நீ கட்டளையிடு கிருஷ்ணா என்றார் தர்மர். தர்மரே, கலக்கத்தை விட்டு விடுங்கள். எல்லோரும் உம்மிடம் அன்பு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சிகண்டியால் பீஷ்மவதம் நிகழும் என்று கூறி தேற்றினார் பரந்தாமன். தர்மர், திருஷ்ட தூய்மரை, நீவீர் சிறந்த சேனாதிபதியாக இருக்கின்றீர். வாசுதேவ கிருஷ்ணருக்கு சமமானவர் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. முற்காலத்தில் சுப்பிரமணியர் தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து காத்தது போல் எம்மை நீர் காத்து கௌரவ சேனையை நாசம் செய். எல்லோரும் உம்மை பின்தொடருவார்கள் என்றார். தர்மரே, உங்கள் சித்தப்படியே நான் கௌரவ படையை நாசம் செய்வேன் என்றார் திருஷ்ட தூய்மன். 2ஆம் நாள் போர்க்களத்தில் தருமருடைய கட்டளைப்படி கிரௌஞ்ச பட்சி வியூகம் வகுத்தான். துருபராஜன் அதற்கு தலைபோல் நின்றான். குந்திபோஜனும் சைத்திரியனும் அதன் கண்களைப் போல் நின்றனர். தசனர்கள் முதலியோர் கழுத்தாக இருந்தனர். தருமர் மற்றும் நிசாதரர்களுடன் பின்புறத்தில் வயிற்று பகுதியாகவும் கால்களாகவும் நின்றனர். திருஷ்ட தூய்மனும் பீமனும் சிறகுகளாக நின்றனர். இதை காணும்போது கிரௌஞ்ச பறவை ஒன்று உயிர் பெற்று சிறகை விரித்து தனது இரையை நாடி பறக்க துடிப்பது போல் உள்ளது. இக்காட்சியை கண்ட துரியோதனன்
துரோணர், கிருபர், சல்லியன் போன்ற அனைவரையும் பார்த்து இனிய உரைகளை கூறினார். கௌரவ படைகளின் தளபதிகளே, நமது படைகளுக்கு முன் பாண்டவ படைகள் மிக சிறியது. நமது கடல் போன்ற படைகளுடன் ஊக்கமாக போர் புரியுங்கள் என்று கூறி ஊக்கப்படுத்தினான். பீஷ்மர் தனது சேனையை கிரௌஞ்ச பறவையை தாக்கச் செல்லும் நட்சத்திர கூட்டம் போல் அமைத்தார். அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கத்தை எடுத்து முழங்கினார். மாதவர் பஞ்ச சங்கநாதம் செய்தார். அப்போது விண்ணும் மண்ணும் கூட அதிர்ந்தன. பார்த்தனுடைய தேர் பாட்டனாரின் முன் வந்து நிற்கவே இவர்களது போர் நெடுநேரமாக நீண்டது. பாட்டன் பேரன் என்று பாராமல் இருவருடைய உடம்பில் இருந்தும் உதிரம் பெருகியது. பீஷ்மரின் பாணத்தால் வாசுதேவருடைய திருமேனியில் இருந்தும் கூட உதிரம் வந்தது. அவர்கள் இருவரின் ஆற்றலையும் கண்டு வானவர்கள் கூட அதிசயித்தார்கள். துரியோதனனால் ஏவப்பட்ட கலிங்கன் என்ற மன்னன் தனது சேனைகளுடன் வந்து பீமனை எதிர்த்தான். கலிங்க மன்னனுடன் கேதுமான் என்ற மன்னனும் நிசாதர்களும் தத்தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொண்டு பீமனுடன் போர் செய்தார்கள். பீமன் அதி உக்கிரமாக இந்திரனை போல் சுழன்று சுழன்று போர் செய்து சடலங்களை தனது காலடியில் விழச் செய்தான். பீமன் காலதேவன் போல் கொதித்தான். யானைகள், குதிரைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினான். இதனைக் கண்டு அச்சத்தினாலேயே மாண்டவர்கள் பலர். கலிங்கர்களையும் கலிங்கனுக்கு துணை வந்தவர்களும் கலிங்கனுடன் யமபுரிக்கு அனுப்பி வைத்தான் பீமன். பீஷ்மர் துரோணரை பார்த்து புன்னகை தவிர கூறுகின்றார், துரோணரே, இந்த விஜயன் நமது சேனைகளை எரிமலை போல் அக்னியால் எரிக்கிறான். இவனை வெல்ல இயலாது. இவனுடைய கை அம்பார துணியிலும் உள்ளது, வில்லிலும் இருக்கின்றது. இங்கும் அங்கும் போய் வருகின்ற இடைவேளையே தெரியவில்லை. இத்தகையா வீரன் இனி பிறக்கப் போவது கடினம் என்று கூறி சூரியன் மறையவே போரை நிறுத்தினார். இங்கே கீதையில் பரந்தாமன் கூறியதை நினைவு கொள்வது அவசியமாகிறது. அர்ஜுனன் வில்லையும் நாணையும் கீழே வைத்தபோது கூறியதை நினைவுபடுத்துகிறோம். அர்ஜுனா, ஏன் பாசத்தால் மதிமயங்குகிறாய்? பாசம் பந்தம் என்ற மதி உன்னை மயங்கச் செய்வதை அறிகின்றேன். அறம் தலைக்க மனிதன் கருமம் செய்ய தலைப்பட்டவன். அதன் பலாபலன் அவனுக்கு சொந்தமல்ல. மரணத்தை எண்ணி கலங்கிவிடாதே. கர்மம் செய்யாமல் நீ விலகி நின்றாலும் மனிதனின் ஆன்மாவை அவர்களது மேனியானது ஒரு நாள் வெற்றி கொண்டே தீரும். அர்ஜுனா, நீ குற்றமற்றவன் என்றால் என்னை அறிந்து கொண்டு இருப்பாய். அப்படி நீ என்னை உணர்ந்து கொண்டு இருந்தால் உலகில் புண்ணியம் பாவம் என்று இருக்குமேயானால் அது உன்னை சேராமல் இருக்க கர்மம் செய்கின்ற வேளையில் என்னை நினைத்துக்கொள். அந்த பாவமும் புண்ணியமும் நானே. உலகில் பிறக்கின்ற ஜீவராஜிகள் அனைத்தும் நானே என்பதையும் அறிந்து கொள். மண்ணும் நான்தான், மக்களும் நான்தான். மரம், செடி, கொடி, மண், நீர், காற்று, மேகம், தாகம், பசி, பிணி, மூப்பு, சாக்காடு அனைத்தும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்வதும் கண்ணன். பூமியின் பாரத்தை தீர்க்க வந்தவனும் கண்ணன். எடுகாண்டீபத்தை தொடுவில்லை, சிவக்கட்டும் களம், தலைக்கட்டும் கர்மம், நிலைக்கட்டும் தர்மம், விலகட்டும் அதர்மம். சொல்பவன் கண்ணன், எழுக உன் காண்டீபம் எடுக்க என்றார். கொலை செய்தால் பாவம் வந்து சேரும் என்று வேதம் கூறுகிறதே கேசவா. அப்படியானால் இவர்களை கொல்பவன் நான் அல்லவா என்றான் அர்ஜுனன். அறம் செய்கின்ற போது, தர்மம் தலைக்கின்ற வேளையில் அதர்மம் அழிகின்ற அதை செய்ய தலைப்பட்டவன் பாவமும் புண்ணியமும் வேதமாகிய என்னை வந்து அடைகின்றன. வேதமும் நானே, வேதியமும் நானே, ஆகுதியும் நானே. வேதம் கற்றவன் வேதியம் செய்கின்றான், ஆகுதியில் நெய்யை சொரிகின்றான். அவன் சொன்ன மந்திரங்களும் நெய்யும் எப்படி எம்மை வந்து சேருகிறதோ அதேபோல் அவனும் பாவம் நீங்கி என்னை வந்து அடைகிறான் என்று கூறியதை மனதில் கொள்ளுதல் வேண்டும். ஒளிப்பதிவாளர் மகுடேஸ்வரருடன் உங்கள் ராஜா. வணக்கம்.